ரீசெண்டா ஓடிடில வெளிவந்திருக்கிற டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் அண்ட் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஜெர்மன் ஸ்பை த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் அன்ஃபேமிலியர். இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. அந்த 6 எபிசோட்ஸ்மே நமக்கு தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஏஜென்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஒரு சில பிரச்சனைனால இவங்க ஏஜென்ட்ஸை இதை விட்டுட்டு நார்மலான பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆள் மூலமாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதனால இவங்களோட பல எதிரிகள் எல்லாமே நம்ம ஹீரோயினையும் தேடி வராங்க. இப்போ கிடைச்சிருக்கிற அந்த ப்ரெசென்ட் லைஃபை காப்பாற்றிக்க நம்ம ஹீரோயினும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஆக்ஷன் சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட மிச்ச கதையே. ஓவரால் இந்த சீரிஸை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் நம்மளை பொறுமை செதுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ரேசியாக நல்லாவே சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. இது லிமிடெட் சீரிஸ்ன்றதால நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக லேக்னஸ் தெரியல. இந்த சீரிஸ்க்கு செட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு கொரியன் ரொமான்டிக் டிராமா மூவி தான் ஈவன் இஃப் திஸ் லவ் டிஸப்பியர்ஸ் டுநைட். இது நமக்கு தமிழ் டப்பிங் நெட்ஃபிளிக்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. இதோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறது எல்லாமே அடுத்த நாள் காலைல ஞாபகம் இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்குமே லவ் வருது. ஸோ ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்றாங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் இது எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்க அண்ட் கடைசியில் என்ன மாதிரி எமோஷனலா இந்த படத்தை முடிச்சாங்க அப்படின்றதான் படத்தோட கதையே. அண்ட் படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. கண்கலங்க வச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா ஒருத்தான ஒரு படமா இந்த படம் இருந்தது. நிறைய ரொமான்டிக் மூவிஸ்லாம், நிறைய கொரியன் மூவிஸ்லாம் நீங்க பாப்பீங்கன்னா, அதுவும் குறிப்பா ரொமான்டிக் ஜானல பாப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா செட் ஆகும். ஸோ நானுமே பெருசால விரும்பி பார்க்க மாட்டேன் கொரியன் ரொமான்டிக் மூவிஸ்லாம். பட் ஆனால் என்னமோ தெரியல, இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ட்ரைல பார்த்த உடனே பார்த்துட்டேன். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. செக் பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்ல இந்த படத்துக்கு 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தெலுங்கு காமெடி டிராமா மூவி தான் நாரி நாரி நடும முராரி. இந்த படத்துல ஷர்வானந்தா லீடுல ப்ளே பண்ணிருப்பாங்க. படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க. கதையில நம்ம ஹீரோக்கு மொத்தமா 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்னு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இன்னொன்னு பிரசன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ பிரசன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. பட் ஆனா அது ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும்னு ஹீரோயினோட அப்பா ஒத்த கால் நிற்பாரு. ஸோ ட்விஸ்ட்டு இங்கே தான், ஏற்கனவே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு. ஒரு சில சூழ்நிலையில் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடைய மேரேஜை வந்து டிவோர்ஸ் பண்ணாமல் நம்ம ஹீரோவால் இப்போ ப்ரெசன்ட் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரேன்றதான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் செம காமெடியாக இருக்கும். நான் கூட இந்த படம் என்னமோ ஏதோ நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே நல்லாவே காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. நிறைய தெலுங்கு காமெடி மூவிஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் இந்த படத்தை கரெக்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்குலாம் எங்கேயுமே பெருசாக கிரிஞ்சா அந்த மாதிரி லேகா எதுவுமே இல்லை. நல்லா ஜாலியாகவே போகுது. நல்லா செம என்டர்டைன்மெண்ட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே பெருசா போர் அடிக்கல. 2 மணி நேரம் சூப்பரா போச்சு. இந்த படத்துக்கு செட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல வெளிவந்திருக்கிற ஒரு தெலுங்கு ஹாரர் காமெடி டிராமா மூவி தான் தி ராஜா சாப். இந்த படத்துல நம்ம பிரபாஸ் தான் லீட்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. படத்தோட தமிழ் வெர்ஷன் ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. எக்ஸ்டென்களோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான பிளாட் என்னன்னா, பிரபாஸோட பாட்டி பிரபாஸோட தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால ஒரு சில பிரச்சனைகள் வரதுனால நம்ம ஹீரோ அவங்களோட தாத்தாவை திரும்பி தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ அவர் தேடி போக இதுக்கப்புறம் நடந்த வருஷமான சம்பவங்கள் என்ன, அப்படி அந்த தாத்தா அப்படி அந்த பாட்டிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றதையும், தாத்தாவை தேடி போற பிரபாஸ் எப்படி மாயஜால உலகத்துல மாட்டி எப்படி மீண்டு வெளில வராரு அப்படின்றதான் படத்தோட கதையே. ஓவராலா இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட பாக்குறதுக்கு ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கும். தியேட்டர்ல பாக்குறப்ப ரொம்ப அறுத்துட்டாங்க நம்மள. ஆனா இது ஓடிடி வாட்சபிள் மூவி தான். நீங்க ஓடிடில இப்போ வந்திருக்கு, ஜியோ ஹாட்ஸ்டார்ல வேணா உட்காந்து ட்ரை பண்ணுங்க. படத்துல வந்து நிறைய இடத்துல அந்த அரண்மனை பார்க்குற மாதிரியான ஃபீல் தான் இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து அரண்மனை படம் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. நிறைய இடத்துல கிளாமர்லாம் சுந்தசி மாதிரியே வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பிரபாஸோட படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா செட் ஆகும். அதுவும் இல்லாமல் அரண்மனை படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், லாஜிக்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் கூட இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்குது. இந்த படத்துக்கு செலக்ஷன்ஸ்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற ஒரு தமிழ் ஆக்ஷன் டிராமா மூவி தான் பராசக்தி. சுதாகரோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலா மற்றும் அதரோட ஆக்டிங் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படம் உங்களுக்கு ZEE5 ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இதோடைய பிளாட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த திணிப்பு போராட்டத்தை பத்தி தான் இந்த படத்துல டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. அண்ட் படமும் ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட அந்த செட் பேக்ரவுண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1960s அந்த காலகட்டத்திலேயே நம்மளை வந்து அங்கேயே கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீனுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ரவி மோகனோடைய அந்த வில்லனிசம் நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் போர்ஷன்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் அதரோட ஆக்டிங் ஒரு நல்லா இருந்தது. ஷீலாவியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. சாங்ஸ்லுமே அவங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வாட்சபிள் மூவி தான். ஸோ நிறைய பேர் சொல்கிற லெவலுக்கு இந்த படம் அவ்வளோ மோசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓடிடி வாட்சபிள் மூவி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ உங்களுக்கு ZEE5 இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் கன்ஸ் அப். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் எடிட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட சிம்பிளான பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு கேங்க்கு அடியாள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா
ஆனால் அவருக்கு அந்த வேலை சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வேலை ஒரு சில தப்புகள் பண்ண நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை சில கேங்ஸ் எல்லாம் வந்து துரத்துறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்தை காப்பாற்ற நம்ம ஹீரோ இந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ணுறாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் மெயின் ஹைலைட்டு. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரியோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் போர்ஷன்ஸ் தான் ரொம்ப ரேசியாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே தான், ஆஹா லெவலுக்கு இல்லை, பட் ஆனால் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை தமிழ் டப்பிங் இப்போ உங்களுக்கு லைன்ஸ் கேபிட்டல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்எல்சிலாம் 5க்கு 2.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஸ்கைஃபை டிராமா மூவி தான் ரெடக்ஸ். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம்ல ரெண்டல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான ஸ்டோரி பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோயினோட பொண்ணை ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணிடுவான். நம்ம ஹீரோயின் கையில இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை வச்சு வேற ஒரு யூனிவர்ஸ்குள்ள போய் மறுபடியும் அந்த சீரியல் கில்லரை ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல போய் அடிச்சு கொள்றாங்க. இப்படி அடிச்சு கொள்றதுக்கு பதிலாக யாராவது இதுக்கப்புறம் அந்த சீரியல்களை யாராவது கொலை பண்ண போறப்போ அவங்கள வந்து காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியில் நம்ம ஹீரோயின் கிளம்புறங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட கதை. இது ஒரு ஸ்கைஃபை ஜானர் இந்த படத்தை யோசிச்சு எடுத்திருக்காங்க. இது ஒரு சைக்கோ கில்லர் மூவி மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்கைஃபை ஜானர் அண்ட் டைம் ட்ராவல்லாம் வச்சு இந்த படத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி தேசமாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக வேணா நீங்கள் இந்த படத்தை ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. ஸோ சில இடத்துல வந்து குறைகள் இருக்குது, பட் ஆனால் ஓகே தான், ஒன்று ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு எஸ்எல்சினா 5க்கு 2 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸ்ல இருக்கிற ஒரு கன்னடா மூவி தான் கதா வைபவா. இந்த படத்தோட தமிழ் விஷயம் அமேசான் பிரைம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரோல்ல நம்ம ஆஷிகா ரங்கநாத்லாம் நடிச்சிருக்காங்க. இதோட சிம்பிளான பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ ப்ரெசென்ட்ல வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி முன் ஜென்மத்தில் அப்படி என்னதான் நடந்தது அப்படின்றதையும் கிட்டத்தட்ட ஒரு 4 யுகத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த 4 யுகத்திலையும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றதையும் இப்போ ப்ரெசென்ட்ல வந்து எப்படிலாம் வந்து அவங்க மாற ட்ரை பண்றாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தான் இந்த படத்தோட கதையே. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. எங்கேயுமே பெருசா வந்து போர் அடிக்கல, பட் ஆனால் லாகிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்க பெரிய மைனஸ். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆஷிகா ரங்கநாதோட போர்ஷன்ஸ்லாம் கூட நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரசிக்க வச்சது. கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு பிரைம்ல அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்எல்சினா 5க்கு 2.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் தி அஸ்ட்ரானட். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம்ல ரெண்டல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்பேஸ்க்கு ஒரு மிஷனுக்காக போயிருப்பாங்க. ஸோ அப்போ மிஷன்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரப்போ இவங்களுக்கு அவங்களோட உடம்புல வந்து சில மாற்றங்களை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றதையும், அண்ட் இவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த ஏலியன் பவர் என்ன, அதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்றதெல்லாம் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவரால் தி அஸ்ட்ரானட் மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஹாரர் சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே தான். அண்ட் ஹை பட்ஜெட் மூவிலாம் ஒன்றும் கிடையாது. ஏலியன்லாம் ஒரு மாதிரி டம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ யோசிச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒன்ஸ் இந்த கதைக்காக வேணால் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். மிச்சப்படி இவர் எதுவுமே இல்லை. உங்களுக்கு நிறைய இந்த ஏலியன் ரிலேட்டட் மூவிஸ் அண்ட் அது கொஞ்சம் ஹாரர் ஜேர்னலில் கொஞ்சம் லைட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்எல்சினா 5க்கு 2.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் நீலகண்டா. நம்ம மாஸ்டர் மகேந்திரனோட ஆக்டிங்ல இந்த படம் ரெடி ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்கோட இந்த படம் சன்நெக்ஸ்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. இதோட சிம்பிளான பிளாட் என்னன்னா, மாஸ்டர் மகேந்திரனுக்கு இந்த படத்துல வந்து கபடினா ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு லவ்மே இருக்கும். ஒரு சில இஷ்யூஸ்னால இவங்களால அந்த ஊரை விட்டு வெளில போக முடியாது. அண்ட் அதுக்கான காரணம் என்ன, அண்ட் இவங்களை சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் இந்த படத்தோடைய கதையே. ஓவராலா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். அவ்வளவு இல்லை, யூஸ்வலான ரெகுலர் டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஆவரேஜா தான் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எதுவுமே இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியல. ரொம்ப ஓகேயா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது என்னோட ரெக்கமெண்டேஷனே இல்லை, பட் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டேன், வேறு வழி இல்லாமல் ரிவ்யூ போடுறேன். அண்ட் இந்த படத்துக்கு எஸ்எல்சினா 5க்கு 2.